கண்ணா மணிவண்ணா கார்மேக வண்ணா கமல கண்ணா உங்கள் பொற்பீத சிந்தாமரை கமலத்திற்கு உங்கள் தங்கைய மகனாகிய வீரவன்னியர் அநேக வணக்கம் மாமா. நல்லதாக தெரிந்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய திருவடி எரி மனிதர்கின்றபடியினால வன்னிய நாதி பிறக்க என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே கிடைக்கும். அது மட்டுமல்ல, வன்னியனாக நீ பிறந்து வன்னியன் என்று சொல்லக்கூடிய அரக்கர் கூட்டத்தை கருவறுத்து தேவர்களுடைய துயரத்திற்பதனுடைய கடமை அந்த கடமையில் இருந்து பெருமையோடு கீர்த்தியோடு பேரும்புகளோடு நீ வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமா, அதனால் அரக்கருடைய துயரத்தை கருவறுத்திட வேண்டும். ஆமா, அரக்கருத ஆமா. இதோ மாமா இப்படி தேவரை சிறைவிட்டு வருகிறேன். யுத்தம் சண்டைக்கு தயார். சண்டைக்கு போறேன். அப்படி சண்டைக்கு செல்வதா இருந்தால் நீ இப்படி போவது சரியில்லப்பா. கல்யாணவடிக்கு நீ செல்வது தகாத முறை. அதனால உனக்கு கன்னி கழிக்கணும்னு சொன்னா உனக்கு திருமணத்தை முடிக்கணும். அப்படி திருமணம் செய்த பிறகு உன்னுடைய குலம் வளர்ச்சி அடைந்த பிறகு நீ அவனை மடிக்க புறப்பட வேண்டும். திருமணம் செய்ய வேண்டும். ஆமா, வெற்றி தோல்வி என்பது இருவர் பங்கு. ஆமா, ஒன்று போரில் நான் மடியலாம், இல்லை எதிரி மடியலாம். என் கையால் எதிரி மடியலாம், எதிரி கையால் நான் மடியலாம். அதனால குலம் வளர்ச்சி முடிந்த பிறகு உன்னுடைய வளர்ச்சி பாகம் அடைந்த பிறகு நீ செல்ல வேண்டும். அதான் மாமா, இருந்தாலும் அதற்கு பெண் பார்க்க வேண்டும். அப்பா, நான் இப்படி வீரனாக பிறந்திருக்கிறேனே, குலமாகப்பட்டது சண்டைக்கு சென்றதை ஆனால் நான் அழிந்தால் அழிந்துவிடும், நிற்க வேண்டும் என்பது உன் மனதிலே எண்ணம். அப்படியானால் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்யணும்னா சண்டைக்கு போனா எப்படி யார் வருவாங்கன்றதே தெரியல. பொண்ணு ஏன் மாமா மகன் கல்யாணம் கேட்கறான், பொண்ணு கூட என் மகனுக்கு அது நியாயமான வார்த்தை தான். ஆமா, பெண் என்பது என்னால இப்போது இருந்தது ஒரு பெண்ணு. அந்த ஒரு பெண்ணு கொடுத்துட்டோம், எங்க அவனுக்கு கொடுத்த